குமாரபாளையம் அருகே பிடிபட்ட ஏடிஎம் கொள்ளையர்கள் சற்று நேரத்தில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், மேலதிக விவரங்கள். நிச்சயமாக திருச்சூர் ஏடிஎம் கொள்ளை வழக்கில் கைதான நபர்களிடம் விசாரணை முடிவடைந்து நீதிமன்றத்தில் இன்னும் சற்று நேரத்தில் ஆஜர்படுத்த இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக அவர்களினுடைய உடல் பரிசோதனை செய்வதற்காக தற்பொழுது அழைத்துச் செல்லப்படுகிறார்கள். நேற்றிலிருந்து 20 மணி நேரத்திற்கு மேலாக பிடிபட்ட 5 நபர்களிடம் வெப்படை காவல் நிலையத்தில் வைத்து சேலம் சரக டிஐஜி மற்றும் நாமக்கல் எஸ்பி தலைமையிலான போலீசார் துருவி விசாரணை நடத்தினர். பல்வேறு தகவல்களை அவர்களிடமிருந்து பெறப்பட்டது. அதற்கு பிறகாக கைது செய்யப்பட்ட 5 பேர் மற்றும் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய குற்றவாளி என 6 பேர் மீதும் 4 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். பிடிபட்ட இந்த குற்றவாளிகளிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டதற்கு பிறகாக தற்பொழுது அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் போலீசார் இறங்கினார்கள். அதில் முதல் கட்டமாக அவர்களுடைய உடல்நிலையை பரிசோதிக்க வேண்டியது அவசியம். அதற்காக அவர்கள் 5 பேரையும் தற்பொழுது பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஒரு 20க்கும் மேற்பட்ட போலீசார் வரவழைக்கப்பட்டு வெப்படை காவல் நிலையத்திலிருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் தற்பொழுது அரசு மருத்துவமனைக்கு 5 பேரையும் அழைத்துச் செல்கின்றனர். அரசு மருத்துவமனையில் உடல் பரிசோதனை செய்யப்பட்டதற்கு பிறகாக மீண்டும் காவல் நிலையம் அழைத்து வந்ததற்கு பிறகு நீதிமன்றத்திற்கு அதற்கு பின் அழைத்து சென்று ஆஜர்படுத்த இருக்கிறார்கள். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.